Hi friends, என் பேர் சிவகுரு. இப்போ நான் dotnet டெவலப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் Kaashiv Infotech. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல. 2018 ஒரு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி டிப்ளமா மெக்கட்ரானிக்ஸ் முடிச்ச ஒரு தம்பி வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காருன்னா அது என் தம்பி சிவகுருவா தான் இருப்பான். ஏகேடி மெமோரியல் காலேஜில் படிச்சுட்டு பிஏ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணுன்ட்டு ஒரு துடிப்பு அவன்கிட்ட இருக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா சிவகுருவை பற்றி பர்சனலாக நான் சொன்னா வந்து அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. கிளாஸ்ல வந்து அவன் இருக்கிறதே தெரியாதுங்க. அவன் பாடு ஒரு ஓரமாக உட்காந்து படிப்பாங்க. ஆனால் ப்ராஜெக்ட்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க. டெடிகேஷன் சின்சியாரிட்டின்னு அடிச்சுக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் தான் சிவகுரு. கண்டிப்பாக வந்து நான் அவனை வாழ்த்துறேன் சிவகுரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கு நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களை பார்க்கும்போது எயின்ஸ்டைனுடைய ஒரு கோர்ஸ் தான் ஞாபகம் வருதுங்க. என்னிடம் தனித்திறமைகள் எதுவுமே கிடையாது, என்னிடம் இருப்பது எல்லாம் என் ஆர்வம் மட்டும்தான், என் வாழ்க்கையை நோக்கி நினைக்கும் லட்சியம் மட்டும்தான், அது என்னை வெற்றியடைய வைச்சது அப்படின்னு லைக் ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீ சிவகுரு. வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. வந்து ஒரு வெற்றியாளனை என் பக்கத்தில் வச்சு நான் பார்த்துட்ருக்கேங்க. ஸோ இப்போ இருக்கிறது நான் என் பக்கத்தில் இருக்கிறது சிவகுருங்க. சிவகுருக்கிட்டே கேட்கலாம், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லலாம். அப்பா பேர், அம்மா பேர், எந்த ஊர், என்ன டிகிரி, அதை பற்றி சொல்லலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சிவகுரு. நான் விருதாச்சலத்துலேருந்து வரேன். அப்பா வந்து பாண்டுரங்கன், அம்மா சூரியகாந்தி. நான் லாஸ்ட்டாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் 2018. பட் ஒரு கெரியர் கேப்பும் எனக்கு இருந்தது. ஸோ அடுத்ததாக சரி என்ன பண்ணலான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓகே ஐடி ஃபீல்டில் ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது தம்பி ஆக்சுவலாக வந்து மெக்கானிக்கல்னு சொல்கிறீங்க இல்லைங்களா சார்? மெக்கானிக்கல் வந்து லைக் ஐடிக்குள்ளே வர்றது பெரிய விஷயம் தம்பி. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஓகே சார், நான் சரி ஓகே கெரியர் கேப் வந்துருச்சு, நம்ம லைஃப்பில் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே நிறைய சர்ச் பண்ணேன். இது ஈஸியாக இருக்கே, ஓகே நம்ம இதை வச்சு நம்ம லைஃப்பில் ஏதாவது அப்படின்னா மெக்கானிக்கல் இருக்கிறவங்க ஐடிக்குள்ளே போக முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? கன்ஃபார்மாக போகும், கற்றுக்க முடியும். கன்ஃபார்ம். சரி தம்பி, ஆனால் கோடிங் ரொம்ப கஷ்டம்ன்றாங்களே தம்பி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லை சார், அது புரிஞ்சிக்காதவங்களுக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டம். இல்லை அது கான்செப்ட் வைஸாக இது எனக்கு இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா அது ஈஸி தான் சார். சரி தம்பி, 2018னா வந்து லைக் 2023 வந்து வரப்போகுதுங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பணம் கொடுத்து தான் போக முடியும், நேர்மையாக போக முடியாதுன்றாங்க. உண்மையா இல்லை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்குமா என்ன? அப்படி எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்து போகிற மாதிரி எனக்கு எந்த ஒரு நியூஸோ நீ கேள்விப்பட்டதே இல்லையா? அப்படியே சாமி கேள்விப்பட்டிருக்க மீன்ஸ் நான் போய் அப்படி அப்ரோச் பண்ணேன். இல்லை யார்கிட்ட காசு கொடுத்து போகணும் அப்படின்னு எதுவும் நான் அப்ரோச் பண்ணல. ஸோ நான் போனது எல்லாமே என்னுடைய ஸ்கில்லை வச்சு தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, நேர்மையாக போக முடியுன்றீங்களா தம்பி? திறமை மூலமாக வேலை கிடைக்குன்றீங்களா? ஆனால் 5 வருஷம் கேப் ஆச்சு தம்பி. இல்லை சார், ஐடி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லை தான் பார்க்குறாங்களோ வச்சோ, மற்றபடி கெரியர் கேப் இருக்குது இல்லை நீ வேற செக்டார்ன்றது அப்படி யாரும் மென்ஷனாக பார்க்குறது இல்லை. கண்டிப்பாக வேலை கிடைக்குன்றீங்களா? சரி, வீட்டில் எப்படி ஹாப்பியாக சந்தோஷப்பட்டாங்களா? என்ன சொல்கிறாங்க சார்? பயங்கர ஹாப்பியா? சரி ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து சிவகுரு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவர் கம்பெனியை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாருங்க. சார் ரொம்ப நல்ல கம்பெனி, ரொம்ப நாள் நாங்கள் வேலை செய்யணும் சார், அங்கே இருக்கவங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறேன், அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அவர் சார்பாக வந்து அந்த கம்பெனிக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிறந்த கம்பெனியில் என் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனி நான் வாழ்த்துறேன் தம்பி, இன்னும் நிறைய சாதிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சிவகுரு. நான் விருதாச்சலத்துலேருந்து வரேன். நான் 2018 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றதுக்காக நான் ஐடி ஃபீல்டுக்கு என்ட்ரானேன். ஸோ ஐடி ஃபீல்டில் என்ட்ரு ஆகும்போது நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வெங்கட் சாரோடைய இன்ட்ரோ கிடச்சிது. ஸோ அவருடைய அட்வைஸ் படி இப்போ நான் dotnet டெவலப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கோடிங் எனக்கு வந்து டேட்டா சிஸ்டத்தில் கொடுத்து நீ கோட் பண்ணு, ரிட்ரீவ் ரிட்ரைவ் பண்ணு, இன்செர்ட் பண்ணு, அந்த மாதிரி கோடெலாம் என்னை லைவாகவே சிஸ்டத்தில் பண்ண சொன்னாங்க. அதை நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் மேனேஜர் அந்த மாதிரி போகும்போது ஜென்ரலாகவே கொஷின் கேட்டாங்க எனக்கு. Okay. So please give me.